எடுக்க போறது ஒரு கோஸ்ட, அதுவும் ஒரு ஜின்ன. தெரியுதா? நீ யாராவது கண்டிப்பா தெரியும். போலீஸ். அச்சு இன்னைக்கு ஒரு கோஸ்ட இன்டர்வியூ பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டேர் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கோஸ்ட் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன், அண்ட் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறேனா அப்படி தானே கேக்குறீங்க? அப்படி தானே மேபி யோசிக்கிறீங்க. ஓகே, அதுக்கு இப்ப ஆன்சர் பண்றேன். வெயிட். யா, அச்சு வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அச்சு இன்டர்வியூ எடுக்க போறது ஒரு கோஸ்ட, அதுவும் ஒரு ஜின்ன. லாஸ்ட் வீடியோ நடந்ததே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சீரியஸா நான் ரொம்ப முடியாம சிக்காயிட்டேன். அது ஒரு குட்டிச்சாத்தான பிடிக்க போன முயற்சியா இருந்துச்சு. நான் நினைச்சு பார்க்காத நிறைய விஷயம் நடந்தது. நான் ரொம்ப சிக்கான, ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன். அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, அவங்க கூட லைவ் சேட் பண்ண முடியல அப்படின்றது ஒரு மேஜரான கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து லைவ்ல என்னென்ன சேட் பண்ணிருக்கீங்க நீங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது சில விஷயத்த கவனிச்சேன். அது என்னன்னா, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அவ்வளோ இருக்கு. அண்ட் அதுக்காக தான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி திருப்பி வந்து நிக்கிறேன். அண்ட் இன்னும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அச்சு நீங்க எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, நீங்க பழைய மாதிரியே வீடியோஸ் பண்ணலாமே அப்படின்னு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அண்ட் அவங்களுக்காக ஒரு பெஸ்டான அனௌன்ஸ்மெண்டோட அச்சு வந்திருக்கேன். யூடியூப் ஹிஸ்டரியிலேயே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அச்சு லைவ்ல வர போறேன். அதாவது லைவ்ல டேர் பண்ண போறேன், அதுவும் உங்க கூட. சும்மா எல்லாரும் பண்ண மாதிரி இந்த 1 hour 2 hours பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அச்சு வந்து கம்ப்ளீட்டா 8 hours பவர் பேக்டா உங்க முன்னாடி வந்து டேர் பண்ண போறேன். ஆனா அச்சு கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இதெல்லாம் நடக்குமா சாத்தியமான்னு கேட்டா சீரியஸா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், உங்களோட சப்போர்ட் இருக்க வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, கண்டிப்பா நல்லா அதையும் பண்ண முடியும்னு தெரியும். நம்ம கிட்ட இருக்க ஒரு குட்டி டீமை கொஞ்சோண்டு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு 8 hours லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியுமான்னு இந்த வாட்டி பாக்குறோம். அண்ட் நீங்க பண்ண போறது எல்லாமே அச்சுக்கு கமெண்ட் மூலியமா சப்போர்ட் பண்ண போறதுதான். யா, சோ கமிங் 20 அச்சு உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்கு பாண்டிச்சேரிக்கு வர போறேன். அண்ட் கண்டினியூஸா 8 hours லைவ் பண்ண போறேன். WWU வீக்கெண்ட் வித் யூ. யா, சோ வீக்கெண்ட்ல அச்சு உங்க கூட அன்னைக்கு ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் 8 hours பவர் பேக்டா உங்க முன்னாடி வந்து நிக்க போறேன். நீங்களும் வந்து என் கூட கனெக்ட் ஆகலாம். நான் என்னோட லொகேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். முடியாதவங்களாம் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் என்னென்ன பண்ணணும், உங்க எல்லாரும் எப்படி என்டர்டெயின் பண்ணணும்ட்டு. அண்ட் இப்போ ஜின்ன இன்டர்வியூ பண்ண போயிடலாமா? வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். கைஸ், இந்த இடத்துல வந்து ஃபுல்லா மரமும் மலையும் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே தெரியல. நிறைய பூச்சி இருக்கு, நிறைய பறவைகள் சவுண்ட்லாம் கேக்குது, வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு உள்ள போக போக பயமா இருக்கு. வர வர கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாமா உள்ள என்ன இருக்குன்னு? இங்க பாருங்களேன், சுத்தி இந்த மாதிரி வெறும் மரமும் இந்த மாதிரி மலையும் தான் இருக்கு. மலை இங்க பாருங்க, இங்க இதுதான் கைஸ் இருக்கு. நம்ம உள்ள ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாம், ஏதாவது தெரியுதானு. எனக்கு இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது சீரியஸா பயமா இருக்கு. ஏன்னா தனியா நாங்க மட்டும் தான் இருக்கோம். இங்க வந்து வேற எந்த ஆளுங்களோட நடமாட்டமும் இல்லை. அண்டு ஜின்னு பத்தி சொல்லணும்னா, ஜின்னு வந்து எப்பவுமே ஆக்சுவலாக ஜின்ல 2 வகை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜின்ல வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது வந்து ஆக்சுவலாக யாரையும் ஹார்ம் பண்ணாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கெட்டதை சொல்றேன். கெட்டது வந்து ஆக்சுவலாக நம்ம கூடயே தான் வாழுமா, ஒரு அபேண்டன் பில்டிங்ஸ்லையோ இல்லை நம்மளே கூட வீட்டை பூட்டி வச்சுட்டு போயிட்டா, நம்ம வீட்டில் இருக்கும் போதே நம்மளோட வீட்டு பாத்ரூம்லாம் ஜின்னு இருக்கும்னு சொல்றாங்க. ஜின்னு வந்து வசிக்கும்னு சொல்றாங்க. எனக்கு கெட்ட ஜின்னை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும்னா, அது நம்மளோட மைண்டை கொலாப்ஸ் பண்ணி நம்மளை கெட்டது பண்ண வைக்கிறது தான் அதோட மோட்டிவேஷனாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து கெட்ட வகை ஜின்னு. அது வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது எனக்கு. நீங்கள் வாங்க. இங்கே ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்தது. இதான் கைஸ் கெட்ட ஜின் பண்ணும். நம்மளோட மைண்டை கொலாப்ஸ் பண்ணி நம்மளை கெட்டது பண்ண வைக்கும். நம்மளை கடவுளுக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் பண்ண வைக்கும் கெட்ட ஜின். ஆனால் நல்ல ஜின்னோட வகை எப்படின்னு குரானில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்ல ஜின் வந்து யாரோட பிரச்சனைக்கும் போகாது. அது வந்து ரொம்ப அமைதியாக எல்லாம் நம்ம இருக்கிற இடத்த விட்டு தாண்டி தூரமாக தான் வசிக்குமா. அதாவது இந்த மாதிரி ஒரு காட்டில், இந்த மாதிரி காட்டு பகுதியில், மலைப்பகுதியில் மெயினாக வசிக்கும். ஆக்சுவலாக இங்கே மலையும் இருக்குது, காடும் இருக்குது. இந்த இடத்த வந்து நிறைய பேர் விட்னஸ் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க.
நம்மளும் இப்போ இங்கே தான் இருக்கோம். அதை ஹார்ம் பண்ணுமான்னு எனக்குமே தெரியாது. ஆனால் ஹார்ம் பண்ணாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கும் கெட்டது விளைவிக்காது அப்படி சொல்கிறாங்க. நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. ஜின் எப்படி உருவாச்சு அப்படின்ற சொல்லணும்னா, ஜின் வந்து ஆக்சுவலாக ஒரு கடவுளுக்கு 3 பசங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட ஆக்சுவலாக ஜின்னையுமே படைச்சிருக்காங்க. ஜின்னை வந்து ரொம்ப ஆண்டு வருஷங்கள் முன்னாடியே கடவுள் வந்து படைச்சிட்டாராம். அதாவது மனுஷங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி ஜின்னை படைச்சிட்டாரு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கடவுள் வந்து 3 பேரை படைச்சாங்க. 3 கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் 1 ஏஞ்சல்ஸ், அது வந்து ஒளியால் படைச்சாங்க. அவங்க நல்லதை மட்டும் தான் செய்வாங்க. அவங்க ரொம்ப பியூர் ஹார்ட்டட், நமக்கு நல்லா தெரியும். அண்ட் செகண்டாக படித்தது தான் ஜின் வகை. அவங்கள தான் இப்போ நம்ம தேடி வந்திருக்கோம். அண்டு 3ஆவதாக படித்தது தான் நம்மளை வந்து கிளேயில் படித்தாங்க. ஆனால் ஜின்னை நெருப்பால் படைச்சிருக்காங்க. ஜின்னில் வந்து அதனால தான் நல்ல வகையும் இருக்குது, கெட்ட வகையும் இருக்குது. கெட்ட வகை நிறைய இடத்துல பார்க்க முடியும், ஆனால் நல்ல வகையை வந்து எங்கேயும் பெருசாக பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தோற்றம் எப்படி இருக்கும்னா, நம்மள மாதிரி தான் இருக்குமா, ஆக்சுவலாக மனுஷங்களை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆன்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்கோம். அந்த ஆடும் மனுஷனும் கலந்த. உனக்கு சவுண்ட் கேட்டுச்சா? ஆடும் மனுஷனையும் கலந்த மாதிரி உருவம் இருக்கும்னு சொல்கிறாங்க. பெரிய ஹார்ன்ஸ் வச்சுட்டு, அவங்களுக்கு மூக்கெல்லாம் நம்மளோட ஆடு மாதிரி தான் இருக்குமா. கண்ணெல்லாம் நீட்டாக பூனை மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் முடி நல்லா லாங்காக ஹைட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 வருஷம் வரைக்கும் வாழ்வாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூவும் எடுத்திருக்காங்க. இன்டர்வியூஸ் கூட இருக்குது கைஸ். நான் நிறைய சர்ச் பண்ணதில் வந்து எனக்கு நம்ப முடியாத நிறைய விஷயம் ஜின்னுங்களை பற்றி கிடச்சிது. அப்போ தான் நான் அதை ஆராய்ச்சி பண்ணேன். இந்த வீடியோ எடுக்கிறது நான் நேற்று இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலேயே நான் வந்து ஜின்னை பற்றி சர்ச் பண்ணி தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம இப்போ இந்த காட்டுக்கிட்ட வந்திருக்கோம். இங்கே சிக்னல் கூட கிடையாது, இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போது இங்கே பாருங்கள், சுற்றி இங்கே வெறும் மலை இதுதான் இருக்குங்க. தெரியுதா? மலை தெரியுதா? இங்கே இதுதான் கைஸ் இருக்குது, தெரியுதா? வெறும் மலை, சுற்றி மலை, சுற்றி செடி தான் இருக்கு. எனக்கு எதுவும் இன்னும் மரத்து மேலாம் போகுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பதட்டமா பயமா இருக்கு ஆக்சுவலா இந்த இடத்துல நிக்கிறதுக்கே. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இங்க எதுவுமே இல்லை. கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா? கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாமா? தெரியுதா? 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 எதுவுமே இல்லை. இந்த மரத்துக்கிட்ட ஏதோ பார்த்தேன். இந்த மரத்துக்கிட்ட ஏதோ பார்த்தேன். நான் எதையோ பார்த்தேன். இங்கதான் பார்த்தேன். முடி பாத்தீங்களா? முடியா இருந்தது. ஆமா, அங்க ஒரு முடிதான் இருந்தது. நிறைய ரொம்ப ஹைட்டா இருந்தது கைஸ், ரொம்ப ஹைட்டா இருந்தது. என்னால நம்பவே முடியல. சீரியஸா நான் இதை விட்னஸ் பண்ணதுனால நம்பவே முடியல. எனக்கு உள்ள போக பயமா இருக்கு ரொம்ப. கிட்ட போகாதீங்க. இருங்க. ஒரு சேஃப்டியானே நமக்கு தெரியல. சேஃபா நமக்கு தெரியல கைஸ். எனக்கு கண்டிப்பாக புரியுது நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு. நான் தைரியமாக அதுக்கிட்ட போகணும். ஆனால் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. எங்களை சுற்றி எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா கூட எங்களை தாண்டி இங்கே வேறு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. ஓகே நான் பதட்டம் போக மாட்டேன். நான் போகிறேன். நீங்க இங்க இருக்கிறது நான் பார்த்தேன்.
இருக்கிறத நான் பார்த்தேன். உங்களுக்கு என்கிட்ட சொல்லணுமா? நீங்க நல்ல சின்ன அங்க எதுவுமே இல்லடா. எதுவுமே இல்லடா. அங்க எதுவுமே இல்லையே. நீங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நீங்க என் முன்னாடி வந்து நிக்க முடியுமா? நான் இந்த மரத்துக்கிட்ட தான்டா பார்த்தேன் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன். எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன். கைஸ், நான் பார்த்தேன். ஆனா பயந்து ஓடிட்டேன். ஓகே. ஆனா இங்க யாராவது இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்தேன். எனக்கு என்ன பண்ணனே தெரியல. பயமா இருக்கு. இங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ எனக்கு தூரத்துல நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. கேக்குதா? ஆனா இந்த காட்டுல எப்படி நாயெல்லாம் வரும்? இங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா முன்னாடி வரீங்களா? நான் உங்களை பார்க்கணும் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இப்ப நான் பார்த்தேன் கைஸ். ஓகே. நான் பயப்பட போறது இல்லைன்னா, ஏன்னா நம்மளை ஹார்ம் பண்ணாம தான் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்மளை ஹார்ம் பண்ணாம இருக்குன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஜின்னா தான் இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவ்வளவு தூரத்துல மழை பகுதியில இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இருக்குன்னா ஒண்ணு அது கண்டிப்பா ஒரு நல்ல சின்னதா இருக்கும். தைரியமா உள்ள போய் பார்க்கலாம். நான் திருப்பி உங்களை பார்க்க முடியுமா? நான் உங்களை பார்த்தேன். நீங்க இருக்கிறத நான் விட்னஸ் பண்ணேன். நீங்க கண்டிப்பா இங்க இருக்கீங்கன்னு தெரியுதானா? என் கண்ணு முன்னாடி வரீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருந்தாலும் நம்ம இதை கண்டிப்பா பார்க்க தான் போறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 6-7 மாசமா வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். இதுக்காக மட்டும் 6-7 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இங்க யாரும் இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன். கைஸ்.
யாரோ இருக்கீங்கன்னு தெரியுது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் நான் கண்டிப்பாக உங்களை பார்த்தேன். ப்ளீஸ் என்னை ஹார்ம் பண்ண மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் உங்களை ஹார்ம் பண்ண வரல. யாரும் அவங்க கூட கனெக்ட் ஆகும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் உங்களை ஹார்ம் பண்ண வரல. ஸோ ப்ளீஸ் என்னை ஹார்ம் பண்ணாதீங்க. என்னைக்குமே இல்லாமல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னோட ஹார்ட் பீட் என்னால் நல்லா உணர முடியுது. எனக்கு தோணுது என்னோட ஹார்ட் பீட்டு, என்னோட ஹார்ட்டே வந்து வெளில விழுந்துடும். அந்த அளவுக்கு ஹார்ட் பீட் தான் அதிகமாக சவுண்டாக கேட்குது கைஸ். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. யாராவது இருக்கீங்களா? நான் உடைச்சிடும் உன்னை டென்ஷன் ஆகாதுன்னு. ஓகே இருக்கீங்களா? என்னமோ இருக்கு இங்க, என்னமோ இருக்குன்னு என்னால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுது. இங்க என்னமோ இருக்கு கைஸ், ஏதோ இருக்கு. அங்க தெரியுதா? 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 பாத்தியா? பாத்தியா? பார்த்தேன். நான் இப்ப கண்டிப்பா பார்த்தேன். கிட்ட போலாம். கைஸ் உங்களுக்கு தெரியுதா? அது மறையுதுடா.